I am the way, I am the truth, I am the life. No one can come to the Father except through me. யோவான் 14:6. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, கவனி, உற்று நோக்கு, நம்பிக்கை கொள். இயேசுவின் சீடர்கள் அவரை கவனித்தார்கள். இயேசுவின் வாழ்வும் வார்த்தையும் அவரை உற்று நோக்கச் செய்தது. இயேசுவை உற்று நோக்கியவர்கள் நம்பினார்கள். இயேசுவை நம்பினோர் நிலை வாழ்வு அடைந்தார்கள். The real life is the life in Christ. I live, not I, but Christ lives in me. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பது புனித சின்னப்பருடைய வாழ்வின் சித்தாந்தம். தாயுமானவர் இதை பற்றி இந்த கருத்தில் இப்படி கூறுகிறார்: நீரன்றி நான் யார்? நினைவு ஆர்? என் நெஞ்சகம் ஆர்? தாய் அன்றி சூழும் உண்டோ? சாற்றாய் பராபரமே. இறைவா, உன்னை விடுத்தால் வேறு எதுவும் இல்லை என்ற கருத்தும் இதை ஒத்ததே. Medicine can soothe pain, food can quench hunger, wealth can destroy poverty, but only Jesus, who is love, can console a troubled heart. மருந்து வலியை போக்கும், உணவு பசியை தீர்க்கும், செல்வம் ஏழ்மையை அளிக்கும். ஆனால் இயேசுவின் அன்பு மட்டும்தான் கலக்கமுற்ற இதயத்திற்கு ஆறுதல் அளிக்கக்கூடும். Jesus Christ is a way to walk, a truth to proclaim, a life to share and enjoy. இயேசு கிறிஸ்துவே நம் வழி, நாம் நடக்க. இயேசு கிறிஸ்துவே நம் உண்மை பிரகடனம் செய்ய. இயேசு கிறிஸ்துவே நம் வாழ்வு பகிரவும் மகிழவும். Jesus is like an electric fuse by which all powers funneled through to the whole world, the way by which we go forth to the Father. எவ்வாறு மின்சாரம் கடவு வழியாக செல்லுகிறதோ, ஃபியூஸ் கேரியரில் ஒரு சின்ன ஒயர் இருக்கும், மெலிதான ஒயர், அது வழியாக தான் எல்லாம் போகிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய லைட்டு, ஃபேனு எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஃபியூஸ் கேரியரில் மெலிய ஒயர் வழியாகத்தான் வரும். இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது அதிகமாக லோடு எடுக்கப்பட்டால் அங்கே ஃபியூஸ் போயிடும், கரண்ட் இங்கே வராது. அதுபோல் எவ்வாறு மின்சாரம் கடவு வழியாக செல்லுகிறதோ அவ்வாறு இயேசு கிறிஸ்து வழியாக நம் சக்தி அனைத்தும் இவ்வாறு நாம் பரம தந்தையிடம் செல்லுகிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நானே வழி, என் வழியாயன்றி பரம தந்தையிடம் எவரும் செல்வதில்லை என்று நற்செய்தியில் படிக்க கேட்டோம். எல்லாம் ஆழமான செய்திகள். அன்பார்ந்த பெற்றோர்களே, இதை கவனித்து வீட்டிலே போய் உங்கள் பிள்ளைகள் எவ்வாறு கவனித்திருக்கிறார்கள், அவர்களுடைய கிரகிக்கும் சக்தி எவ்வளவு தூரம் இருக்கிறது. இதோ இப்பொழுது நான் கொடுக்கின்றேன் என்றால் மிக பெரியவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் பாமரருக்கும் சாமானியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பெரியவங்களுக்கு போர் அடிக்கும், பெரியவங்களுக்கு கொடுத்தா சின்னவங்க பிடிக்காது. இதோ நம்ம மத்தியில் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், பிள்ளைகளுக்கு பார்க்க. அவருக்கு தமிழ் தெரியாது, ஓரளவு பேச தெரியும், ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லும்போது அவர் நல்லா புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதுபோல் தொலைக்காட்சியிலே பார்ப்பவர்கள் பலதரப்பட்ட மக்கள். ஆகவே இப்படி தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொடுக்கும் பொழுது
அது அவருடைய புத்திக்கு எட்டாமல் இருக்கும். என்னவோ ஃபாதர் சொல்கிறாருங்க, வீட்டில் அவைகளை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். இந்த ஃபியூஸ் கேரியரை பற்றி சொன்னேன். வீட்டில் எல்லா வீட்லேயும் ஃபியூஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஷார்ட் சப்ளை வந்துச்சுன்னா ஃபியூஸ் தான் போகும். அதுபோல் இன்றைக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டது. எப்படி அந்த ஃபியூஸ் வழியாக மின்சாரம் நம் வீட்டுக்கு வருகிறதோ அதுபோல் இயேசு வழியாக நாம் பரமதந்தையிடம் போகிறோம் என்ற உதாரணம் கொடுக்கப்பட்டது என்று அதை விளக்கி சொன்னால் பிள்ளைகளுக்கு புரியும். எங்களுக்கே புரியல, நாங்கள் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இருக்காது. இந்த புதுநன்மை கிளாஸில் பெற்றோர்கள் வருவாங்க, உங்கள் பிள்ளை ஜெபம் சொல்லலை அப்படின்னு கேட்டால் சொல்ல வச்சிடறேன் ஃபாதர்னுவாங்க. நீங்கள் சொல்லுங்கன்னு பார்த்தா உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள், ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். அப்புறம் தான் பள்ளிக்கூடத்தில், அப்புறம் தான் பங்கு கோயிலில். ஆகவே நீங்கள் முதல் தெரிந்து கொண்டு எவ்வாறு உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல உணவும் வயதுக்கு ஏற்றாற்போல் உடையும் கொடுக்கிறீர்களோ அதே போன்று அந்த வயதுக்கு ஏற்ப இந்த ஞானத்தையும் ஊட்ட வேண்டும். அவை இன்று பல வகையிலே அவர்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்குறோம். வழக்கமாக உட்கார்ந்துருக்கிற விதம், இப்போ உட்கார்ந்துருக்கிற விதத்தெல்லாம் பாருங்கள், என்ன டிசிப்ளின்டு வே. இங்கேருந்து இங்கே ரெண்டாவது பையன் உட்காந்துருக்கான் இல்லையா, பயிற்சி கொடுக்கும்போது அந்த காலை எடுத்து பெஞ்சு கடியில் ஒரு பலகை இருக்குது, அதுக்குள்ளார விட்டுக்கிட்டு உட்காரும். இப்போ பாருங்கள் என்ன அழகாக அமைதியாக பக்தியாக உட்காந்துருக்கு. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் முதலில், அதன் பிறகு மற்றவர்கள். இவ்வாறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் செவிமடுக்கின்ற இந்த நற்செய்தி நம்முடைய வாழ்வுக்கு எப்படி தொடர்புடையது என்பதை வீட்டிலும் அதை பற்றி விவாதித்து சொல்லி, இங்கே படம் போட்டிருக்கிறோம், அருமையான படம். என் ஆடுகள் பிறன் குரலை கேட்கா. மற்றவங்க குரலை கேட்காது என்னோட ஆடுகள். ஆகவே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துனுடைய குரலை மட்டும்தான் கேட்கணும். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் போனால் எச்சரிக்கையாயிரு. குறிப்பாக பெண்கள், கேர்ள்ஸ் எச்சரிக்கையாயிருங்கள். வேணுனே உங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி, ஐயோ உங்கள் அப்பா ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, உங்கள் அம்மா ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு வர சொன்னாங்க, பதட்டப்பட்டு ஓடிடாத, கடத்தி கொண்டு பட போய் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸ்கூலுக்கு போனால் அங்கே பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களுடைய உத்தரவு இன்றி வெளியே போகக்கூடாது. பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களை போய் சொல்ல வேண்டும். இவைகள் எல்லாம் சாதாரண எச்சரிக்கைகள். உலகம் மிக மிக கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது என்று ராயப்பர் சொல்லுவார் திறனி நிருபத்தில். அவை பெரிய பெரிய டவுன்களில் அந்த இன்டர்வெல் பீரியட் இருக்குது இல்லையா, அந்த பீரியடில் கேட்டுக்கு வெளியில் ஐஸ்கிரீம் விற்கப்படும். குச்சி ஐஸு, கோன் ஐஸு, பல ஐஸ்கிரீம் விற்கப்படும். அந்த ஐஸ்கிரீமில் கொஞ்சம் போதை மருந்து கலந்து விற்கப்படும். மிக மிக ஆச்சரியத்தக்க, வருந்தத்தக்க, நமக்கு பயமுறுத்தக்கூடிய உண்மை. அதனால என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிள்ளைகள் அடிக்டட் டு தி ஐஸ்கிரீம். அந்த நேரம் வந்தோடனே வெளியில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு அவர்களுக்குள் உருவாகி விடுகிறது. ஆகவே வீட்டில் காசு கேட்பாங்க, இருக்கப்போ காசு கொடுப்பாங்க. இன்னைக்கு இல்லை, உடனே இந்த அடிக்ஷன் என்ன செய்யும், வீட்டில் அம்மா காசு கொடுக்கல, சரி பக்கத்து வீட்டு பையன் பையில் காசு வச்சிருக்கிறான், திருடு அங்கே தான் ஆரம்பிக்கும். ஆகவே பிள்ளைகளுக்கு பிறர் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ, அல்லது இங்கே வா, இங்கே உங்கள் அப்பா இருக்கிறாங்க கூப்பிட்றாங்க, அங்கே அவங்க அம்மா வந்து ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டாங்க, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க, உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, ஐயோ ஓடாத, ஒன்றும் ஆயிராது. பெரியவங்ககிட்ட சொல்லி போகணும். இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நான் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை கொடுத்ததுனால பசிலிக்காவில் இருந்தப்போ இந்த மடத்து பிள்ளைங்கள்லாம் வந்து கோயிலெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்க. அவங்க சுத்தம் பண்ணுறதை பார்த்து ஒருத்தர் சாக்லேட் கொடுத்தாரு, வேண்டாம் அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் மறுத்துருச்சு, யாரும் வாங்கலை. அவருக்கு ஒரே ஆச்சரியம், எங்களுக்கு வேண்டாம், வேணா போய் ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டு போங்க, இல்லை எங்கள் மதர்கிட்ட கொண்டு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நேராக என்கிட்ட வந்தார், ஃபாதர் இந்த பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா நல்லா வேலை செய்கிறாங்களேன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் வாங்கவில்லை. ஆம், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம், யார் வந்து கொடுத்தாலும் வாங்காதே.
தைரியமாக இரு, எச்சரிக்கையாயிரு, விழிப்பாயிரு என்று கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஆகவே வாங்க மாட்டாங்க. வேணா என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, அவங்க வேலை முடித்தோன்னே கொடுக்குறேன், இல்லைனா போய் மதர்கிட்ட கொடுத்துட்டு போங்க, அவங்க கொடுப்பாங்க. இதுதான் முறை, இதுதான் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல். ஆகவே அவர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். இவைகளெல்லாம் பெற்றோர்கள் நாம் செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல் பல மறைவுரைகளிலே அவ்வப்பொழுது அந்த சான்ஸ் வரும்போது சொல்லி கொடுத்துருக்கிறேன். வாட் இஸ் எ பேட் டச், வாட் இஸ் எ குட் டச் என்பதையும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். சிறப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்த உண்மைகள், பிள்ளைகளுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். இங்கே பொது நன்மை, மறைக்கல்வி, இன்னும் அதற்குரிய பயிற்சி இவைகளை எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே சமயத்திலும் இந்த ஒழுங்கையும் கற்றுக் கொடுப்பது இதற்காகத்தான். ஆகவே பிள்ளைகள் இந்த விழிப்புணர்வை பெற்று இருக்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் முதல் டீச்சர்ஸ், முதல் ஆசிரியர்கள். ஜான் நியூட்டன் என்ற அறிஞருடைய ஒரு கவிதை, அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் தட் சேவ்ட் எ wretch like me. I once was lost, but now I am found, was blind, but now I see. உம்முடைய அதிசய இரக்கத்தால் இழிவான என்னை காக்கிறீர், எவ்வளவு இனிமையும் போற்றுதற்குரியதும் ஆகும். குருடனாயிருந்த எனக்கு பார்வை அளித்தீர். இப்படி சின்னப்பரை எடுத்துக்கொள்ளலாம், ராயப்பரை எடுத்துக்கொள்ளலாம். தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம். ஆண்டவரே பாவியனை விட்டு அகலும் என்று சொன்ன பொழுதும், ஆண்டவரே நீர் யார், நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான் என்று சொன்னதும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற சீடனாக சவுல் பவுலாக மாறினாரே, அதுபோன்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த அருட்சாதனங்களால் தொடுகிறார். ஞானஸ்நானத்தினால், ஒப்புரவருட்சாதனத்தினால், நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தினால், அடுத்த வாரம் பிள்ளைகளுக்கு உறுதி பூசுதல் பேராயர் வழியாக கொடுக்கப்படுகிறது. இவைகள் வழியாக இவர்கள் உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். என்கிட்ட ஒரு பிள்ளை கேட்டுச்சு, ஏன் ஃபாதர் பிஷப் மட்டும்தான் உறுதி பூசல் கொடுக்கணுமா, மற்றவங்க கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. பிள்ளைகள் கேள்வி கேட்க வேண்டும், அப்போ தான் அவங்களுக்கு சிந்திக்கிறார்கள் அர்த்தம். பிஷப் கொடுப்பதில் ஒரு பெரிய கருத்து இருக்கிறது. அப்படி பிஷப்புக்கு முடியலன்னா, நேரம் இல்லை, ஒரே சமயத்தில் 2-3 கோவிலில் உறுதி பூசல் வைத்திருக்கிறார்கள். வழக்கமாக அப்படி செய்ய மாட்டார். ஒரு கோவிலில் ஒப்புக்கொண்டால் ஒன்று காலை அல்லது மாலை அப்படி தான் வைப்பார். ஆனால் பிஷப் உறுதி பூசல் கொடுப்பது தான் சால சிறந்தது. கிராமங்களெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க. நகரப்பங்களில் இப்போ நாம் வருடத்துக்கு ஒரு முறை வைக்கிறோம். ஏன்? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே மற்ற அருட்சாதனங்கள் அனைத்தும் குருக்கள் கொடுக்கலாம், எக்ஸப்ட் ஆர்டினேஷன். ஆர்டினேஷன் நிச்சயமாக பிஷப் தான் கொடுக்கணும், குருத்துவ பட்டம். மற்றது ஞானஸ்தானம் குரு கொடுக்கிறார், ஒப்புரவு அருட்சாதனம் குரு கொடுக்கின்றார். இப்பொழுது புது நன்மை நான் குரு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு பிறகு கல்யாணம் என்றால் கல்யாணம் கொடுக்கின்றேன். நோயில் பூசுதல், நோயாக இருக்கும்போது குருவானர் கொடுக்கிறார். இறுதியிலே அவஸ்தை பூசுதல், கல்யாணம், இவைகளெல்லாம் குரு கொடுக்கின்றார். மேற்றாணியார் ஆர்ச் பிஷப் அல்லது பேராயர் ஆயர் ஒரு முறை தன்னுடைய விசுவாசிகளின் வாழ்விலே அவர் அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு மகத்துவத்தை பாருங்கள். இருக்கக்கூடிய எல்லா அகில உலக கத்தோலிக்க திருச்சபையிலே அந்த ஆயருக்கு கீழே, போப்பானவர் கீழே ஆயர்கள், அந்த ஆயருக்குரிய மந்தையில் இருக்கின்றவர்கள் ஆயர் வழியாக உறுதி பூசல் வாங்க வேண்டும். அவர் அந்த ஆசிரை கொடுக்க வேண்டும் உறுதி பூசல். நான் சிறு பையனாக இருந்த பொழுது கடலூரில் பேராயர் அம்ப்ரோஸ் ஆண்டகை உறுதி பூசல் கொடுத்தார். அங்கே தான் நான் படித்தேன், போர்டிங்கில் படித்தேன். எங்கள் அப்பா அங்கே வேலை செஞ்சாங்க. அதனால தான் இந்த மேட்டாசனத்தை சேர்ந்து இப்படி குருவானேன். அதன் பிறகு எல்லாம் திருச்சிக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் இங்கே பணி செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இப்படி கேள்வி கேட்டார் பேராயர், இப்படி கேள்வி கேட்டார். அப்பவும் பிள்ளைங்க அவர் இன்னும் ஸ்ட்ரிக்ட், அவர் இன்னும் பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டார். எல்லாம் தக்கா பக்கான்னு முழிச்சாங்க. அவ்வளோதான், அவருக்கு வந்தது கோபம். பெற்றோரை திட்டுன்னு திட்டுறார். உங்களுக்கு தெரிஞ்சாதானே பிள்ளைங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் எப்படி பிள்ளைங்களுக்கு தெரியும்? ஏன் இந்த கேள்விக்கு பிள்ளைங்களுக்கு பதில் சொல்ல தெரியல? அதன் பிறகு நான் அப்படி குருமடத்தில் சேர்ந்துட்டேன்.
குருமடத்தில் சேர்ந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி தான் கட்டிக்கிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு பின்னாடி வரிசையாக உட்காந்துருக்கணும். கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தார். இப்படி தாண்டி குருமட மாணவர்கள் செமினேரியன்ஸு கேள்வி கேட்டார். உடனே நான் ஏஞ்சி நான் செமினேரியன் அப்படின்னு சொன்னேன். நீ செமினேரியனாக இருந்தால் என்ன சொல்லு பதில் அப்படின்னு கேட்டார். பதில் சொன்னேன். பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி தெரிய வேண்டும், சாக்கு போக்கு அல்ல. நம்ம பிள்ளைங்கள்ட்ட தமிழில் கேட்டால் இங்கிலீஷ்னு வாங்க, இங்கிலீஷில் கேட்டால் மேலைங்களையும் பார்ப்பாங்க. ஆகவே இந்த பிள்ளைகள் ஜூன் மாதத்திலிருந்து தயாரிக்கப்பட்டவர்கள். அதன் பிறகு இந்த விடுமுறையில் மிக மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டவர்கள். இது போதாது, இது ஓரளவு தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதற்கேற்ப இன்னும் அதிகமாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தூண்கள் என்ற ஒரு புத்தகத்தை ஒரு சில பெற்றோர் கொடுத்துருக்குறேன். யாருக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? 8 ஜெபமும் ஒப்பிச்சிட்டாங்க ஃபாதர். அவங்களுக்கு உறுதி பூசல் நிலையில் புதுநன்மை பிள்ளைகளாவது கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம், மார்ஜின் கொடுக்கலாம், பரவாயில்ல, ஜெபம் படித்தா போது மீதியெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் தேறிக்குவாங்க அப்படின்னு கொடுக்கலாம். உறுதி பூசல் சமயத்திலையும் மறுபடியும் 8 ஜெபம் படிச்சுட்டாங்க ஃபாதர், என் பிள்ளைக்கு உறுதி பூசல் கொடுங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்கும் சிலுவையில் இருக்கிற கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பிள்ளைங்க சிந்திச்சு சொல்லணும், பதில் சொல்லணும். சின்ன குறிப்பிடம் இல்லை, அப்படியே கக்கறதுக்கு. அப்பத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்கும் சிலுவையில் தொங்குகின்ற கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்பத்தில் இருக்கிற கிறிஸ்து பார்ப்பதற்கு கிறிஸ்துவை போல இல்லை, வெள்ளை அப்பம். ஆனால் சிலுவையிலே தொங்குகிற கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்று ஒரு இந்து மாணவன் கூட சொல்லுவான். எல்லாரும் சொல்லுவான், இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்கள். அப்பத்தை காட்டினா இது என்னன்னு தெரியல, வேப்பர் பிஸ்கட்டா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு விசுவாசிக்கு இதில் இயேசு கிறிஸ்து உயிரோடும் ஆத்மஸ்வாவத்தோடும் மெய்யாகவே இருக்கிறார் என்பது அருட்சாதனம், விசுவாசம். ஆனால் கண்ணில் தெரிகின்ற அந்த சிலுவையிலே இயேசு உயிரோடு இல்லை, காட்சி பொருளாக, அது பொம்மையாக, களிமண்ணாக இருக்கும், பிளாஸ்டர் பாரிஸாக இருக்கும், அல்லது மரமாக இருக்கும், சிமெண்டாக இருக்கும். ஆனால் அதில் உண்மையான கிறிஸ்து உயிரோடு இல்லை. பார்வைக்குத்தான் அது கிறிஸ்துவின் தோற்றம், ஆனால் நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார். ஆகவேதான் இந்த தயாரிப்பு, ஆகவேதான் இத்தகைய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இது தெரியுமா? தெரியல. உறுதி பூசல் வாங்கணும், நன்மையும் வாங்கியாச்சு. இதுபோல பல ஆழமான கருத்துக்களையும் தெரிந்து இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய விசுவாசம் ஆழமுள்ளதாக இருக்கும், அந்த ஆழ்ந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ளும். இல்லைன்னா விழா கொண்டாடுறதும் வெடி வெடிக்கிறதும் தோரணம் கட்டுறதும் இதில் தான் போகுமே தவிர திருப்பலியில் பங்கேற்போம் என்பதில் கொஞ்சம் கூட அக்கறையோ நாட்டமோ விருப்பமோ ஆர்வமோ இருக்காது. லாஜிக்கலாக அப்படியே வரும், இது இருந்தால் வரும், இது இல்லைன்னா வராது, அவ்வளோதான். அது எதுவும் சொல்ல முடியாது. சிலருடைய பர்சனல் பிஹேவியர், பர்சனல் ட்ரெய்ட்ஸ் என்பது அவருடைய பிளட் குரூப்புக்கு தகுந்தாற் போல் இருக்கும். இந்த பிளட் குரூப்பா இவங்க இப்படித்தான் இருப்பார்கள் என்று விஞ்ஞானம் நிர்ணயித்திருக்கிறது, மாற்ற முடியாது. பிலீஃப் இஸ் நாட் சம்திங் மியர்லி இன்டெலெக்சுவல் பட் எக்ஸிஸ்டென்ஷியல். பி லிவிங். பிலீஃப் இஸ் சம்திங் மியர்லி இன்டெலெக்சுவல், நாட் இன்டெலெக்சுவல் பட் எக்ஸிஸ்டென்ஷியல். விசுவாசம் என்பது சும்மா பரலத்தையும் மூலத்தையும் படிச்சுக்கிறோமே அந்த வாய்ப்பாடா? இல்லை, ஒரு நிலைப்பாடு. இயேசு கிறிஸ்து என்ற நபரை நாம் விசுவசிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த நபர் ஒரு கற்பனை மனிதர் அல்ல. ஆகவேதான் விசுவாச பிரமாணத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தாராம், பிறந்தாராம், செத்தாராம், உயிர்த்தாராம் இல்லை. பிறந்தார், உயிர்த்தார், மரித்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில். ஏன் போஞ்சு பிலாத்தை கொண்டாந்து அந்த பக்தியுள்ள விசுவாசமுள்ள ஜெபத்தில் சேர்த்திருக்கிறாங்க? போஞ்சு பிலாத்து சரித்திரத்திலே ஒரு அரசனாக அங்கு இருந்த காலம். அந்த காலத்தில் இயேசு ஒரு சரித்திர புருஷராக, ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன் ஹிஸ்டரி. Jesus Christ comes in mystery. Jesus Christ will come again in glory. இதுதான் நம்முடைய விசுவாசம். Belief is not something merely intellectual but existential. Be living. தொலைத்த வாழ்வை கண்டுகொண்டேன். நம்பிக்கை என்பது அறிவை சார்ந்தது அல்ல, வாழ்வை சார்ந்தது என்பது ஜான் நியூட்டன். பரமன் நம்மிடம்
துன்பம் உங்களை விரட்டாது, வேலை உங்களை வருத்தாது என்று சொல்வதில்லை. மாறாக வெல்வீர்கள் எதனையும் என் அருளால் என்கிறார் ஜூலியன் மறையறிஞர், 14ஆம் நூற்றாண்டு. மலருக்கு வாசம், மனிதருக்கு சுவாசம், கிறிஸ்துவருக்கு விசுவாசம். இதை கருத்தில் நல்ல ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். மலருக்கு வாசம், மனிதருக்கு சுவாசம், கிறிஸ்துவருக்கு விசுவாசம். இந்த கருத்துடன் செபிப்போம். லார்ட், I believe, help my unbelief. Make me a person to be your very own and to proclaim the wonderful deeds of you who call me out of darkness into your marvelous light. ஆண்டவரே இறைவா, நான் விசுவசிக்கிறேன். என் விசுவாசமின்மை நீக்க உதவும். இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ள மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது என் பணியாகட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.